ஹாய் குட்டீஸ், குட் மார்னிங். எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? எல்லாருமே பிஸியாக தான் ஓடிட்டுருப்பீங்க. மார்னிங் தெரியும். ஸ்கூல் வேறு ரீஓப்பனிங் ஆகிடுச்சுங்க. ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு கிளப்புறதுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருப்பீங்க. இன்றைக்கி வந்து மார்னிங் டைம் வந்து 5:30க்கு ஸ்டார்ட் ஆனிச்சு. ஸ்டார்ட் ஆகி வெளியே அழகாக நீட்டாக ஒரு குளம் போட்டுக்கிட்டேன். குளம் போட்டு சூரிய பகவானை போய் அழகாக சாமி கும்பிட்டு வந்தாச்சு. வந்தோடனே டீ போட்டு குடித்தாச்சு. குடிச்சிட்டு நானும் எழுப்புறேன் கவிக்குட்டியை எந்திக்கவே இல்லை. இந்த தூங்குறதுக்கே நைட்டு 11 மணி ஆயிடுது. பாரு எப்படி எழுதிக்கும். தூங்குறதும் கிடையாது நைட்டு, ஒரே சேட்டை. உங்கள் வீட்டில் இப்படி தான் இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் எங்கள் வீட்டில் எனக்கு ரொம்ப சேட்டை, ரொம்ப டார்ச்சர். அதை விட பயங்கர சுட்டித்தனம். ஹோம்ஒர்க் எழுத வைக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுது. சரி, என்ன பண்ணுறது, அவனையும் ஒரு சைடு எழுப்பிக்கிட்டே வந்து நம்மளோட வீட்டு வேலையும் பார்த்துட்டே இருந்தேன். வீட்டு வேலையும் பார்த்துட்டு அவனையும் எழுப்புறேன். ஹோம்ஒர்க் நேற்று பாதி தான் முடிச்சிருந்தான், நீ பாதி முடிக்கலை, மீதி பேலன்ஸ் இருந்துச்சு. நீ போய் மேம் கிட்ட போய் அடி வாங்க, அப்புறம் தான் உனக்கு தெரியும்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருக்கேன். அழுதுகிட்டே போயிருக்கான். நான் எழுதி கொடுக்கணுமா அவனுக்கு? நானே எனி டைம் எழுதி கொடுக்க முடியுமா? மேக்ஸிமம் நான் அப்படி தான் பண்ணுவேன். மேக்ஸிமம் அவன் முடிச்சிருவான். அவனோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான் அவன் எழுதுவான். எதுனாலுமேவும் முடிச்சிருவான். ஏதோ போயிருக்கான். மேம் இன்னைக்கு ஒரு நாள் சத்தம் போட்டால் தானே அவனுக்கு நெக்ஸ்ட் டேலேருந்து அம்மா எழுதி கொடுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு ஒரு பயம் இருக்கும். அந்த டேலேருந்து கொஞ்சம் அவனே எழுத ஆரம்பிப்பாங்கள்ல, நல்லா அடிவாங்கட்டும்ட்டு போய் விட்டாச்சு அவனை. போய் இன்றைக்கி வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னென்னா ரைஸும் பீட்ரூட் கடையலும் எக் ஃப்ரை வித் வந்து அப்பளம் தான். நீங்கள் இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த பீட்ரூட் வந்து நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும். எல்லாருமே எடுத்துக்கணும். கிட்ஸ் மட்டும் கிடையாது, அடல்ட்ஸுமே எடுத்துக்கணும். ஆனால் நம்ம யாருமே அவ்வளோவா எடுத்துக்கிறது கிடையாது. சுத்தமாக என் பையன் சாப்பிடவே மாட்டான். அவனுக்கு டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுக்கணுமேன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து பப்பு பூவான்னு சொல்லி ஏமாற்றி பீட்ரூட் ரைஸை வந்து பீட்ரூட் கடையில் வந்து கொடுத்து விட்டாச்சு. அவனும் நல்லா இருக்குன்னு சாப்பிட்டு போயிருக்கான். அவனுக்கு காலையில் பூரி தான் வேணுமா, அதனால் இன்றைக்கி எனக்கு பூரி போட டைம் இல்லை. அதனால் அவங்க அப்பா போய் கடையில் போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு. மேக்ஸிமம் கடையில் சாப்பிடக்கூடாது. இன்றைக்கி 1 டே மட்டும் வாங்கி நாங்கள் கொடுத்துருக்கோம். நீங்கள் வாங்கி கொடுக்காதீங்க. மேக்ஸிமம் டைம் இருந்துச்சுன்னா வீட்டிலே பண்ணி கொடுத்துருங்க. நானே இந்த டைம் தப்பு பண்ணிட்டேன். கடையிலவே இனிமேல் வாங்கியே கொடுக்கக்கூடாதுன்னா நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டுட்டோம். அவனுக்கு வயிறு வலி வந்து ரொம்ப ஹாஸ்பிட்டல்லாம் அட்மிஷன் இருந்து ரொம்ப பட்டுட்டோம் அவனுக்கு. அதாவது நாங்கள் கடையில் எந்த ஃபுட்டுமே அவனுக்கு நாங்கள் வாங்கி கொடுக்க மாட்டோம். நீங்களும் வாங்கி கொடுக்காதீங்க கிட்ஸுக்கு யாருக்குமே. நம்மளும் யாருமே கடையில் வாங்கி சாப்பிடவும் கூடாது. அதான் நம்ம அப்டாமனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இன்றைக்கி வந்து லஞ்சும் பேக் பண்ணிட்டேன். அவனுக்கு லஞ்சு பீட்ரூட் கடையில். அவனுக்கு ஸ்நாக்ஸ் என்னென்னா நட்ஸு தான், பாதாம், முந்திரி பருப்பு, டேட்ஸு, இது பிளாக் திராட்சை தான் கொடுத்து விட்ருக்கேன். அவனுக்கு பிடிக்கும், அதை கொடுத்து விட்ருக்கேன். எப்படி சாப்பிட்றான்னு தெரியல. அழகாக நீட்டாக சாமி கும்பிட்டு தலைவர் கிளம்பியாச்சு. டாட்டா போடுறத பார்த்தீங்களா? ஸ்கூல் பொண்ணு போகையில் ஸ்டார்டிங் கிளம்பையில் அழுகிறது, போகையில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிடுறது. அப்புறம் க்ளீனிங் ஒர்க்கும் முடிச்சாச்சு. இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே வந்து வரும்.